இந்த சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணி எப்படியோ 4 வாரத்தை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த 4 வாரத்துல என்னெல்லாம் சேஞ்சஸ் நடந்திருக்குன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். 75 ஹவர் சேலஞ்சில் இன்னைக்கு டே 29. காலைல எழுந்திருக்கும் போது இன்ஸ்டாகிராம்ல ஒரு மெசேஜ் வந்திருந்தது. என்னன்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா 4 வாரம் தொடர்ந்து கண்டென்ட் ஷேர் பண்ணியிருக்கேன்னு இன்ஸ்டாகிராம் நம்மள பாராட்டியிருக்கு. வாழ்த்துக்கள். அதே ஹாப்பினஸோட அப்படியே ஜிம்மு கிளம்பியாச்சு. அண்ட் இன்னைக்கும் ஜிம்முக்கு பைக்ல தான் போனேன். ஜிம்முக்கு போய் வெயிட் செக் பண்ணிட்டு இன்னைக்கான புல் டே ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்னடா சம்மந்தம் இல்லாம தரையில உட்காந்துருக்குன்னு நினைக்காதீங்க. இன்னைக்கு புல் டவுன் மிஷின் கொஞ்சம் கோளாறு கொடுத்ததுனால இன்னைக்கான ஒர்க் அவுட்டை தரையில உட்காந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. வீட்டுக்கு வந்துட்டு இந்த வாரம் எவ்வளவு வெயிட் ரெடியூஸ் பண்ணிருக்கேன்னு கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது இந்த வாரம் மட்டும் நான் 1.3 kgs ரெடியூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ டோட்டலா இந்த 4 வீக்ஸ்ல நான் 5.7 kgs ரெடியூஸ் பண்ணியிருக்கேன். என்னதான் இந்த ஃபேட் லாஸ் பண்ணுறதுக்கு எனக்கு நிறைய விஷயங்கள் ஹெல்ப் பண்ணியிருந்தாலும் இதில் முக்கியமாக ஹெல்ப் பண்ண விஷயம்னா அது வாக்கிங் தான். இதை ஏன் எவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா, நான் லாஸ்ட் 1 மந்த்தில் மட்டும் 3,76,000 ஸ்டெப்ஸ் நடந்திருக்கேன். ஸோ ஆவரேஜாக ஒரு நாளைக்கு 12,000 ஸ்டெப்ஸ்க்கு மேலே நடந்திருக்கு. ஸோ நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா வாக்கிங் அதுக்கு ஒரு பெர்ஃபெக்டான ஒர்க் அவுட்டாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோ லைக் பண்ணிவிட்டு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் அப்கமிங் வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸ்டே டுகெதர், க்ரோ டுகெதர். நாளைக்கு பார்க்கலாம்.